சூரியன் FM 93.5 சென்னையின் நம்பர் 1 FM ல நீங்களா கேட்டுட்டு இருக்கீங்க. டேய் சும்மா ஆள் ஃபோன் பண்ண நாங்கள் இட்டுக்கிட்டு போகாத நான் டேய் ரூம் பார்த்துக்கிட்ட எங்கேயும் போயிடாத. மச்சான் படம் கொஞ்சம் பரவாயில்லடா. நான் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். என்னாச்சு சாமுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் ஃபோன் பண்ணியிருக்கோம், எங்கன்னா போயிருப்பான். என்னதான் ஆள் கூட போயிருந்தாலும் நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டானா? வாடா, எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு, தூங்கலாம். சரி வா வா. டே கார்த்தி, டே கார்த்தி. நீங்கள் தான் அவங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸாடா? ஆமாம் சார். கொலை யார் நேரில் பார்த்தது? சார் எங்களுக்கு என்னன்னு தெரியல. நேற்று நானே ஒன்றும் நைட் ஷோ போயிருந்தோம். நைட் ஷோ போயிட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்தால் அவன் இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஃபோனும் எடுக்கல. சரி ரொம்ப டயர்டாக இருந்தது, நாங்கள் படுத்துட்டோம் சார். பேர் என்னடா? விக்னேஷ் சார். உன் பேர்? என் பேர் கார்த்திக் சார். என்ன நடந்ததுன்னு தெரியல. திடீர்னு விக்னேஷ் மேலே வாடான்னு கூப்பிட்டான். மேலே வந்தேன், நடந்து தெரியாது. சரி, உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கா? அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார். எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் உனக்கு யாரும் தனி விரோதம் என்ன இருக்கா? அது எதுவும் சார். ஆமாம் சார். இங்கே எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு சார். இந்த கொலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார் நான் நடந்துட்டுருக்கு. கொலையா தற்கொலையான்றது இன்னும் முடிவாகல. எதாக இருந்தாலும் இன்னும் ரிப்போர்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். விக்னேஷ் சொல்லு மச்சான். நான் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வெளியே வந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ரூமுக்கு வந்துடுவேன் மச்சான். நீ ரூம்ல இருக்கியா? பாய். ஹலோ. ஹலோ மச்சான். இப்போதான் நான் வந்துச்சான். இல்லை மச்சான், கொஞ்சம் ப்ராப்ளம்டா. இங்கே என்ன ப்ராப்ளம்? என்ன சொல்கிற? அது ஃபோனில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரில் வாங்க. சரி சரி ரைட் விடு. நான் நாளைக்கு நேரடியா. ஓகே மச்சான், கொஞ்சம் சீக்கிரமாக வாடா. சரிடா சரிடா. மச்சான் நேற்று ஃபோனில் கால் பண்ணியிருந்தேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், என் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கடா. எப்படின்னே தெரியல. என்ன சொல்கிற? சரி பற்றி கவலைப்பட, என் ஃப்ரெண்டு இருக்கான், அவனை பார்க்க போகலாம். மச்சான் நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத. இந்த மோட்டர் நடந்த பற்றிலாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு. அவன் கண்டிப்பாக வேலையை முடிச்சிருவான், பார்த்துடலாம். ஹாய் மச்சான். ஹாய்டா. வாடா வாடா வாடா. எப்படா இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படி இருக்க? ஃபைன்ரா. அப்புறம் பாத்ரூம் நாள் ஆச்சு. ப்ரோ யார்? இவன் நம்ம ஃப்ரெண்டு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? இருக்கேன் ப்ரோ. ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாப்புல, அதனால் நம்ம கிட்டே கூப்பிட்டு வந்தேன். வாடா வாங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ.
ஜி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டும் படத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறப்ப என் ரூம்மேட்டு சாம் இறந்து கிடந்தான். எப்படின்னே புரியல. இந்த கார்த்தி பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் ப்ரோ. அடுத்து என்னாச்சு? போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. சரி அது கவலைப்படாதீங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணது அப்புறம் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் அது மட்டும் கொஞ்சம் கொடுங்க. சொல்கிறா மச்சான், நீ கேட்ட 2 பேரோட டீட்டெயில்ஸ் இதில் தான் இருக்குது. பார்ப்போம். இவர் தான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆனஸ்ட்ராஜ். இவர் போலீஸ் இளங்கோவன். ஆனஸ்ட்ராஜ் லேப்னு தெரிஞ்சவர் தான் நினைக்கிறேன். சரி நான் கால் பண்ணுறேன். ஹலோ, ஆனஸ்ட்ராஜுங்களா? நான் தான் அந்த டிடெக்டிவ். ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார். இல்லை இந்த தரமணி கேஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அந்த ரிப்போர்ட் தான் கொஞ்சம் நேரில் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு. ஓகே சார், கண்டிப்பாக. அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. அந்த இன்ஸ்பெக்டரு ரிப்போர்ட் தரேன்னு இருக்காரு. சரி அது மட்டுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடும். சரி. ஓகே. அது சரி, விக்னேஷ் இல்லையா? அவன் இல்லாதனால தான் அப்படின்றியா? சரி பார்ப்போம். போகலாம். சார் மச்சான், அந்த இன்ஸ்பெக்டர் இளங்கோவனுக்கு கால் பண்ணி கேள எங்கே இருக்காருன்ட்டு கொஞ்சம். கேட்பண்டா. ஹலோ சார், அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு எதுவுமே சார் அதான் சார் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார் நான் வெயிட் பண்ணுறேன். வர ஆரம்பித்தேன். சரி ரைட் வரட்டும். சரி பார்ப்போம். நீங்கள் கேட்ட 2 பேருடைய ரிப்போர்ட் ஆனாலும் சும்மா என்ன தொந்தரவு பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இப்போ கூட நான் இங்கே வந்தது யாருக்கும் தெரியாது. தெரியாமல் பார்த்துக்குங்க. இது உங்கள் கையில் தான் இருக்குது. சரி ஓகேயா, வரேன். ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு, கிளம்புவோம். ஆமாச்சான், இவர் எதுக்கு பார்க்க போகிறோம்? சொல்கிறேன்டா. வணக்கண்ணா. வணக்கம்ப்பா. ட்ரெஸ் ஏதாவது அயனிங் வாஷிங் போடுறீங்களா? இல்லைண்ணா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி அதை பற்றி அவங்ககிட்ட ஏதாச்சும் கேட்கலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். இல்லை தம்பி, நான் ரொம்ப நாளாக ஊரில் இல்லை. இப்போ தான் வந்து கடையை போட்டிருக்கேன். எனக்கு எதுவும் அதை பற்றி எதுவும் தெரியாதேப்பா. இல்லைண்ணா, கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கேஸில் இப்போ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை தம்பி, எனக்கு எதுவும் தெரில. சரி உள்ளே வைப்பா, பார்த்துக்கலாம். அதாண்ணா 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தோட தீ குளிச்சாங்கல்ல, அதை பற்றி தான் கேட்கலான்னு வந்தோம். இந்த ஏரியாவில் தான்ப்பா அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா கூட எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். அந்த பொண்ணு மேலே உயிரே வச்சுருந்தாரு. ஆனால் அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு. ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. ஒரு நாள் உணர்ச்சிப்பட்டு அவரையே மீறி அந்த பொண்ணை பலமாக அடிச்சிட்டாரு. அதில் அந்த பொண்ணு இறந்துருச்சுப்பா. வெளியே யாருக்கும் உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணை எரிச்சிட்டு இவரும் தற்கொலை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்தாங்க, விசாரித்தாங்க. இதில் எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ப்பா. இந்தாங்கண்ணா. ஓகேப்பா.
இங்கே தான்டா இருக்கேன். ஆய் மச்சான். வாடா. ஆமாம், என்ன இதெல்லாம்? நீ இந்த கேஸை பற்றி கேட்ட மொத்த டீட்டெயில்ஸ் இங்கே தான் இருக்குது. சொல்கிறவா? இந்த 2 பேருடைய மர்டர் கேஸ்லேயும் நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்குது. அதாவது முதல் கொலை சாமுடையது. அவனுடைய உடம்புல பல காயங்களோட அடையாளமும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, சாம் இறந்து போனது 8லேருந்து 9 மணிக்குள்ளே. அது இல்லாமல் அவன் உடம்புல இருந்த அந்த தழும்பு. 2வது நடந்தது கார்த்திகோடைய ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்த மணி கரெக்டாக டைம் 8லேருந்து அதே 9 மணிக்குள்ளே தான். அது மட்டும் இல்லை, இவங்க 2 பேருடைய கொலையிலையும் ஒரு விஷயம் ஒத்து போகுது. சாம் இறந்து போன இடத்துல கிடைச்ச அந்த ஒரு செயின். இது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஏன் அயன் மணியை பார்க்க போகிறோன்னு கேட்டல, அதுக்கான பதில் இப்போ சொல்கிறேன். நம்ம பார்க்க போன அந்த அயன் மணி இதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, அதே திருவான்மையூரில் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன குடும்பம் மர்மமான முறையில் இறந்து போனாங்க. அங்கேயும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மேட்ச் ஆகலை. இப்போவும் இந்த கேஸ்லேயும் ஆகலை. இது மட்டும் இல்லை, அன்னைக்கும் சாம் மர்டர் கேஸில் கிடைச்ச செயின் மாதிரி ஒரு செயின் கிடைச்சது, இதே மாதிரி அடையாளத்தோடு. அதனால தான் அன்னைக்கு நான் அவரை பார்க்க போனேன். இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றத அடுத்த வர நேரம் தான் நமக்கு பதில் சொல்லணும். விக்னேஷ் வந்தானா அவங்ககிட்டயும் இதை பற்றி சொல்லணும். சரி, விக்னேஷ் வந்துருக்கான், அவன்கிட்ட இதை பற்றி சொல்லிடலாம். வாடா. யார் நீ? என்ன தெரியல, நல்லா யோசிச்சு பாரு. நீ தேடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஆள். நீ இருதய ராணியா? ஆமாம், இருதயத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் மனித மிருகங்களை வேட்டையாடின இருதய ராணி தான் பேசு. மனசில் வலிகளோட உடல் முழுவதும் இரத்தக்குரலோடு தவிச்சிட்டு இருந்த இருதய ராணியை தவிர வேற யார் கொலை பண்ணியிருக்க முடியும்? இந்த உலகத்தில் அழகாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த குடும்பத்தில் என் குடும்பமும் ஒன்று. அதில் நானும் என் அப்பாவும் மட்டும்தான். சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்ததுனால எனக்கு பாதுகாப்பா, அரவணைப்பா, தைரியமாக, தெய்வமாக இருந்தது எல்லாமே என் அப்பா தான். இப்படி ஒரு நிமிஷமும் என்னை பார்த்து பார்த்து வளர்த்த என் அப்பாவை கடைசி வரைக்கும் நான் நல்லா பார்த்துக்கணுன்னு கண்ட கனவெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த கனவெல்லாம் வெளிச்சத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஒரு நாளில் என் வெளிச்சமான வாழ்க்கையே இருண்டு போச்சு. எல்லா வருஷம் மாதிரியும் அந்த வருஷமும் கிறிஸ்மஸ் சந்தோஷமாக தான் ஆரம்பிச்சது. ஆனால் அந்த நாள் முடியும் போது தான் என் வாழ்க்கையோட மொத்த சந்தோஷமும் முடிஞ்சிடுச்சுன்னு புரிஞ்சது. கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு வீடு திரும்பும்போது என்னை பின்தொடர்ந்து வந்த சாம், கார்த்திக், விக்னேஷ். அவங்க ஆசைக்காக என் உடலை பயன்படுத்திக்கிட்டாங்க. குடும்பத்தோட மானம் போயிடக்கூடாதுன்னு தான் கண் முன்னாடியே தான் பெத்த பிள்ளைய வீட்டோடு வச்சு கொளுத்திட்டு அதையே யோசித்து பைத்தியமாக இறந்தவரடா என் அப்பா. அந்த ஒரு நிமிஷத்தில் என் வாழ்க்கையே மாறிடுச்சுல்ல. ஒரு ஆண்மையின் பலத்தை வச்சு பெண்மையின் உதரத்தையே சிதறடிச்சிட்டிங்களடா. புரியல? நல்லா யோசிச்சு பாரு. சாம் இறந்ததும் ஒரு வெளிச்சம் மூலமாக தான், கார்த்திக் இறந்ததும் அதே வெளிச்சம் மூலமாக தான். என் வாழ்க்கை எப்படி ஒரு அக்னி வெளிச்சத்தில் முடிஞ்சதோ அதே வெளிச்சத்தில் தான் அவங்க வாழ்க்கையை நான் முடிக்கணும்னு தீர்மானிச்சு. நீ யோசிச்ச அந்த செயின் எங்கள் அப்பா இறந்தக்கப்புறம் உனக்கு எவிடன்ஸாக என்னை தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கள, நான் கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சது தான் அந்த அடையாளம். 3வதா உன் கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்கிற விக்னேஷையும் கொலை பண்ணி என்னோட விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க யாரையுமே நான் உயிரோட விட மாட்டேன். இந்த உலகம் அழியிற வரைக்கும் என்னை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது. இன்னுமா புரியல? உன்னோட நேரமும் ஆரம்பிச்சிருச்சு. என்னோட விஷயத்தை இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிறவங்களையும் அழிப்பேன். எங்கெல்லாம் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு உருவமில்லா நிழலா நான் பின்தொடர்ந்து அந்த அரக்க குணம் படைச்ச ஆண்களையும் அழிப்பேன்.
answer, that nobody feels safe. If you're walking in the night, if you don't wear clothes that Indian women are supposed to wear, then you can be raped. Victims should be blamed. This is the psychology we suffer. It's unbelievable that in a city like this, which is so forward, the mentality and the perception is so backward.